Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல எப்படி வெஜ் குருமா செய்யலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இப்படி எல்லாத்தோடவும் வச்சு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம வெஜ் குருமா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன அரைக்கலாம் அப்படின்னு பார்த்துடலாம். கொஞ்சமாக தேங்காவை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 முந்திரி பருப்பு சேர்த்துருங்க. அடுத்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்து இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரியாணி இலை இதை சேர்த்துருங்க. இப்போது இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் கீரி சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு. இப்போது 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கி விடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடும். இப்போது அடுத்து இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக அதை சேர்த்துக்கிறேன். இப்போது அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது சீக்கிரம் வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு நம்ம இப்போவே சேர்த்துடலாம். இப்போது நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருங்க. நம்ம ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருங்க. இப்போ இதில் அடுத்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருங்க. அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அடுத்து இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த வெஜ் குருமாவில் இன்றைக்கி நான் கேரட், கொஞ்சமாக பீன்ஸ், ஒரு குட்டி உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த காய் பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சாப்பிட்றப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இந்த மாதிரி நம்ம நிறைய காய்கறிகள் சேர்த்து செய்யும்போது இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த குருமா கொடுக்கும்போது இந்த காய்கறிகள்லாம் அவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம எல்லா காயுமே சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வெங்காயம், தக்காளி அதோடு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அதுவும் நல்லா அந்த மசாலாவோடு சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துடலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரமெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம குக்கரில் மூடி வச்சு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போது 2 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான டேஸ்டியான வெஜ் குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் கொஞ்சமாக மட்டும் கொத்தமல்லி தலைகளை தூவி விட்டுறலாம். ஒரு சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களும் ரொம்பவே நல்லா சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.